ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோ படத்துலேருந்து டீசரோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே போல் தான் நம்ம ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அகலி படத்தோட டீசருக்கும் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. ஃபேன்ஸுமே எப்படா அந்த டீசர் விடுவீங்க, எப்படா நம்ம ஏகேவோட அந்த டிஃப்ரெண்டான லுக்கை நம்ம ஆதிக்கோட ஃப்ரேமில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குட் பேட் அகலி படத்தோட டீசரை போன மாதம் 20ஆம் தேதி ரெடி பண்ணி வச்சிட்டாங்களா. நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களும் இந்த டீசரை பார்க்க வச்சு பாராட்டும் வாங்கியிருக்காங்களா. ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுனால வர மார்ச் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்ச இவங்க இந்த மாதம், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா. இந்த செய்தியுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு சில மூவி ட்ராக்கர்ஸ் கிட்ட இருந்து இந்த நியூஸ் கிடைச்சதுனால கன்ஃபார்மாக 28ஆம் தேதி வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். இன்கேஸ் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்ல பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது இந்த படத்தோட டீசர் கிரியேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த படத்தோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் எல்லாம் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, இந்த சவுண்ட் மிக்சிங் ஒர்க்கு, அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சில்லற ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்டும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதா. அடுத்ததா இந்த படத்தில் நம்ம ஏகேயோட கேரக்டர் பற்றி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. நம்ம ஏகே இந்த படத்துல ஒரு பயங்கரமான டானா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு பைக் நம்ம ஏகேவுக்கு இந்த படத்துல தம்பியா நடிக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு பைக் நம்ம ஏகேவுக்கு இந்த குட் பேட் படத்துல தம்பியா நடிக்க போகுது. நம்ம அஜித் சார் ஒரு பயங்கரமான பைக் லவராகவும் தன்னோட பைக்கை தன்னை தவிர வேற யாரு தொட்டாலும் இறங்கி சண்டைக்கு போற ஒரு கதாபாத்திரத்துல நம்ம ஏகே வரப்போறாராம். கிட்டத்தட்ட சொந்த தம்பி மாதிரியே அவரோட பைக்கை பார்த்துட்டு இருப்பாராம். இதுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ண பைக்கை பல லட்ச ரூபா கொடுத்து இந்த படக்குழு வாங்கியிருக்காங்களாம். விஐபி படத்துல நம்ம தனுஷ் அவர்கள் வச்சிருந்த வண்டி எப்படி நமக்கு ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம குட் பேட் அகலி படத்துலயும் ஒரு பைக்குக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்து படம் ஃபுல்லா நம்ம ஏகே கூட ஒரு கேரக்டராகவே வர மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். கல்கி படத்துல அந்த புஜ்ஜி கார் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சோ அதே போல இந்த குட் பேட் அகலி படத்துல இந்த பைக் கேரக்டர் செம்மையா பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.